சார் நாங்கள் சூளகிரி தாலுக்கா அட்கூர்கி ரெவன்யூ ஆஃபீஸ் கான்லெட்டி கிராமம் இங்கே நல்லா சிப்காட் கேட்டுக்கிறாங்க. அதில் வந்து நான் கொடுக்காம ஏற்கனவே 2 ஏக்கர் கொடுத்தாச்சு சிப்காட்டுக்கு எங்கள் மாமாதை. இப்போ எங்கள் அதை விட்டால் நிலையில்லை. அவங்க வந்து இங்கே வாங்கினா 39 லட்சம், கோர்ட்டில் வாங்கினா 16 லட்சம் சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். இப்போ வந்து ஷிஃப்டாக மாற்றிக்கிறாங்க. அதில் பார்த்தே சிப்காட்டன் சென்னை சிப்காட்டன் வருது. அதுக்கு எங்கள் அப்பா அம்மா மைக்குமா சுகர் பேஷண்ட், அவங்க மைக் மாதிரி இருக்கிறாங்க. வீட்டில் சண்டை போடுறாங்க, நீ ஏன் எழுதி கொடுக்கணும் வைக்கிற 1 கோடி போகுது நிலம். அந்த நிலத்தில் இப்போ நான் அந்த மாதிரி 39 லட்சம் கொடுத்தா நான் யாரும் எங்கேயும் வாங்க முடியாத நிலம். அதனால தான் நான் எழுதி கொடுக்காம இருக்கிறேன் சார். நிலன்னு கொடுத்தேன்னு சரி, இல்லை இப்போ நான் 1 கோடி நிலம் கொடுத்தேன்னு சரி, இல்லை இப்போ பசங்க வேலை கொடுக்கணும். நீங்கள் தெலுங்குலே பேசுங்க. మీకు ఇప్పుడు సిప్కాట్ ఆఫీస్ నుంచి ఏం చేయాలా, గవర్నమెంట్ ఏం చేయాలా? మాకి సిప్కాట్ గవర్నమెంట్ వచ్చి 1 కోటి వేస్తేనే నెల ఏడాది తీసేకయ్యేది. ఏకరికి 1 కోటి రూపాయలు ఇవ్వాలి సార్. అది ఇస్తేనే మాకు ఏడను బయట తీసుకొని వచ్చాను, లేకంటే ఏమన్నా చేసుకున్నాను సార్. 39 లక్షలు ఇస్తే ఏడ నెల చిక్కెళ్తుంది సార్. మాకే ఇప్పుడు పిటిషన్ ఇచ్చిండారా కలెక్టర్కి ఇచ్చినాం సార్. కలెక్టర్ వచ్చి ఏమని చెప్తారంటే, అయ్యా అంత 60% అయిపోయింది, ఇంక 40% ఉండేది, మేము ఎత్తుకునేది సిప్కాట్కు అని. ఏరకనే కుర్తిక్కిరా సార్, 2 ఏకరా 16 సెంట్ కుర్తిక్కిరా, అది విట్ట నెల ఇలా ఇంక వ్యవసాయం చేయను. ఇప్పుడు ఆన్లైన్ చిట్టాన్ని ఆన్లైన్ చిట్టా చూస్తే చెన్నై సిప్కాట్ అని వస్తుంది సార్. దాన్ని చూస్తేనే మా అబ్బా షుగర్ పేషెంట్ మైకంగా ఉన్నాడు. మాకు భయం అవుతుంది, ఏళ్ళ ఇట్లా చేస్తూ ఉండరు. அது விட்ட நிலையில சார் எனக்கு 2 ஏக்கர் 16 சென்ட் தான் இருக்க நிலை. அது விட்ட எங்கும் வாங்குறக்கும் என் கையில் ஆகாது. நாங்கள் எஸ்சி, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களை காப்பாற்றணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் వచ్చి 1 ఏకర్కి 1 కోటి ఇవ్వాలా.